கன்னிராசிக்காரங்க குரு புதன் பரிவர்த்தனை ஆயிருக்கனால ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிராவல் ஆகி வேலையில தொழில் மாற்றம் நிச்சயமா ஏற்படுறதுக்கான அடிப்படையை இந்த மாதம் போட்டு கொடுக்கும். டிரான்ஸ்ஃபர் தேடுறவங்க, டிரான்ஸ்ஃபருக்காக நிக்கிறவங்களுக்குலாம் இந்த மாசம் கன்ஃபார்மா டிரான்ஸ்ஃபர் கிடைக்குங்க. எண்ணெய் சம்பந்தப்பட்ட தொழில், உலோக தொழில், அதாவது சனி சம்பந்தப்பட்ட தொழில் செய்றவங்க எல்லாத்துக்குமே ஏற்றமான மாதமா இருக்கும். ஏன்னா அது வந்து குரு வீட்டுல சனி இருக்கனால அது கணவன் மனைவியுடைய பிரச்சனை கொடுத்தாலும் தொழில்ல ஏற்றத்தை கொடுக்குங்க. அரசியல்ல இருக்கவங்களுக்கு மிக சிறந்த அமைப்புங்க. ஏன்னா எப்போதுமே ஏழுல சனி இருந்து சுக்கிரன் சூரியன் சேர்க்கை இருந்து செவ்வாய் குரு பார்த்தாலே அரசியல் யோகம். அது இந்த மாசம் வந்து 2, 3க்கு அப்புறம் எலெக்ஷனுக்கு நிக்கிறதுக்காக ட்ரை பண்றவங்க யாரா இருந்தாலுமே போய் உங்க வேட்புமனு தாக்கல் செய்து சீட்டு கேட்கறது போன்ற நடவடிக்கைகள் செஞ்சீங்கன்னா நிச்சயமா அனுகூலமா இருக்குங்க. அரசியலுக்கு மிக நல்ல அமைப்பாகவும் இருக்கு. டிரான்ஸ்போர்ட், டிராவல்ஸ் தொழில் பண்றவங்களுக்கு நல்லா இருக்கு. அதனால எந்த மாற்றமும் இல்ல. தொழில் ரீதியா கன்னிராசிக்காரங்களுக்கு பெரிய பிரச்சனை எதுவும் கிடையாதுங்க இந்த மாசம். மனசளவுல சும்மா சும்மா சஞ்சலம் ஏற்படும். ஏன்னா ராசியவே சனி 7ஆம் பார்வையா பாக்குறனாலயும், ராசி அதிபதியே நீசமாயி இந்த மாசம் பிறக்கிறனாலயும் கொஞ்சம் மனசளவுல, அதாவது ராசி அதிபதியில சந்திரன் நீசமாயி பிறக்கிறனாலே கொஞ்சம் மனசு சஞ்சலம் ஏற்படும். பயம் உணர்வு, உள்ளுணர்வுல பயம் ஏற்படும். அதெல்லாம் போக்குறதுக்கு வழிபாடு மூலமா அந்த பயத்தை உடைக்கலாங்க. அதான் சொன்ன மாதிரி சனிக்கிழமை அனுமன் வழிபாடு மிக சிறப்பான ஒரு உயர்வு தருங்க. அதுல மாற்றமும் இல்லை. படிக்கிற பிள்ளைங்க அதான் முதல்ல சொன்ன மாதிரி ஹயகிரி வழிபாடு புதன்கிழமை செய்யறது நல்லது. ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யறவங்களுக்கு நல்ல ஏற்றம் உண்டு. அதுல எந்த மாற்றமும் இல்லை. ரியல் எஸ்டேட் நில சம்பந்தப்பட்ட தொழில் செய்யறவங்களுக்கு நல்ல மாற்றம் உண்டு. புதன் கேந்திரத்திலிருந்து குரு கேந்திரத்திலிருந்து பார்வையில் இருக்கிறதுனால, குரு புதன் பரிவர்த்தனை ஆகிருக்கிறதுனால பத்திரப்பதிவு செய்யறதுக்கு இந்த மாசம் 3ஆம் தேதியிலிருந்து மிக உகந்த மாதமா இருக்குங்க. பத்திரப்பதிவு செய்யறது மூலமா சொத்து சேர்க்கைகள் ஏற்படுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா